ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட இருக்க ஜுவல்லரி செட்டை மட்டும் தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் தான். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து மேரேஜ் டைமில் நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங், இது கோல்டு தான். இது வந்து என்னோடய ஃபேவரட்னே சொல்லணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாமா வந்து என்னை மீட் பண்ணும்போது எனக்கு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணது இந்த செயின், இந்த ரிங் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு இது ரொம்பவும் ஃபேவரட். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங். இந்த இயரிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய மாமா வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இயரிங் இது. இவ்வளோ தாங்க என்கிட்ட கோல்டு அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் அதை தாண்டி வந்து நான் போட்டிருக்க இயரிங் இது கோல்டு தான். அதுக்கு பின்னே நான் தாலி செயின் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அது கோல்டு தான். பின்னே இவ்வளோ தான் இருக்குது. அது போக வந்து மாமாவுக்குமே ஜுவல்ஸ் இருக்குது, பிரேஸ்லெட்டு, ரிங்ஸ் எல்லாமே இருக்குது, ரிங்கு செயின் எல்லாமே இருக்குது. பட் வந்து என்னென்னா, கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கனால நாங்கள் பேங்க்கில் வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து பேங்க்கில் வந்து ரொம்ப சேஃபாக தூங்கிட்டு இருக்குங்க. அவ்வளோதான். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கவரிங் தான். கவரிங்னு சொல்ல முடியாதுங்க, இது வந்து கவரிங் மாதிரி தான். பட் இது பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் வந்து இது நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா 150 நினைக்கிறேன், 150 250 சம்திங் ஏதோ. பாருங்கள், இது பார்த்திங்களா கோல்டு மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. இது 250 நினைக்கிறேன், 250 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்துட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் இதை எடுத்தேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த செயின். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 600 சம்திங் வந்துச்சு. இந்த செயின் தெரியுதா உங்களுக்கு? இந்த செயின் நல்லா இருந்துச்சு பார்க்க, கொஞ்சம் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது வந்து 600 ரூபி இந்த இது. அதுக்கு பின்னே வந்து இந்த பேங்கிள்ஸ் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இதுவுமே கோல்டு மாதிரி தானே இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இது நல்லா டிசைன்ஸ் வச்சுருந்துச்சு இதில். ஸோ இந்த பேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லணும். இது வந்து வெள்ளி செயின் தான், சரிங்களா? இது வந்து வெள்ளி செயின் தான். இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னோடய அம்மாவும் என் அப்பாவும், என்னோடய அம்மா அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் சேம் ஒரே மாதிரியே எனக்கு வந்துட்டு இந்த செயின், வெள்ளி செயின் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவும் என்னோடய அம்மாவும். அதுவும் நான் போட்டிருக்க இயரிங் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து என் அப்பா இல்லை, எங்கள் அப்பா டெத் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என் அப்பா என்னோடய அம்மா ஞாபகமாக இந்த வெள்ளி செயின் வந்து எங்கள் கூடயே வச்சுருக்கேன். இது நான் பத்திரமா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வெள்ளி செயின் தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா 8th படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதனால் பத்திரமா எப்பயும் ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வச்சுருக்கேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், என்கிட்ட இருக்கிறது இது வந்து இந்த மாட்டல்னு சொல்லுவாங்கள்ல, இதான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது எடுத்தேன், இது வாங்க வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் வெளியே போகும்போது நான் வியர் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்லங்க. அதுக்கு பின்னே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே இவ்வளோ தாங்க. அதுக்கு பின்னே இது வந்து பாருங்கள், இந்த கலர் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்னோடய சாரீ மேட்சாக, நீங்கள் ஒரு சாரீ வந்து பொங்கல் டைமில் நான் வியர் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா? பொங்கல் டைமில் வந்து நான் ஒரு சாரீ கட்டியிருப்பேன். அந்த சாரீக்கு மேட்சாக வாங்கின வளையல் பாருங்கள். இந்த பேங்கிள் நல்லா இருக்குல்லங்க, கலரே சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இது என்கிட்ட இருக்கு. அதுக்கு பின்னே இங்கே பாருங்கள், இது நான் இது வாங்கி ஒரு 5 மந்த்துக்கு மேலே இருக்கும்.
ஆனால் இப்போ வரைக்கும் இது யூஸ் பண்ணவும் இல்லை, இது ஓப்பன் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் அப்படி அதுக்கு பின்னே இந்த கண்ணாடி வளையல் பாருங்கள், இதுவும் 5 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இதுவும் வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். அதை தாண்டி இந்த கிளிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த கிளிப் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் தான் இந்த பிடிக்கும். அதுக்கு பின்ன இந்த இயரிங் பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா கோல்டு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து கவரிங் கிடையாது, குந்தன் செட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தனால நான் 4 இடம் வாங்கி வச்சுருக்கேன். 2 செட்டு வாங்கி வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த 2 செட் இருக்கா, இங்கே பாருங்கள், இந்த 2 செட் இருக்கா. அதுக்கு பின்ன வந்து இங்கே பாருங்கள் இது, அதுக்கு பின்ன இங்கே பாருங்கள் தெரியுதா, மொத்தம் 4 இருக்குது. 4 செட், 2 செட்டாக வாங்கி வச்சுருக்கேங்க. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இயரிங் பாருங்கள், இது இயரிங். இது வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான். அதுக்கு பின்ன வந்து இது வந்து லிப் கிளாஸ். இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா, இதோட ஷேடு வந்து அலைஞ்சிச்சு, என்ன ஷேடுன்னு சொல்லி தெரியல. இது வாட்டர் ப்ரூஃப் தாங்க, ஆனால் நான் இது ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு பின்ன இது வந்து நெயில் பாலிஷ். நான் மோஸ்ட்லி நெயில் பாலிஷும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து லாக்மி, தெரியல உங்களுக்கு, ஐலைனர், அவ்வளோதாங்க. அதுக்கு பின்ன இது ஒரு லிப் கிளாஸ். இது வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமே இருக்குங்க. இது வந்து மேக்கோடது, மேக் 0.2 அந்த ஷேடு. இது வாங்கி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதைத்தான். அதுக்கு பின்ன வந்து இந்த இந்த கிளிப்பு இங்கே பாருங்கள், இந்த கிளிப்பு அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இது தெரிய மாட்டேங்குது, தெரியுது உங்களுக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது நல்லா இருக்குதுன்னு வாங்கினேன். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு பின்ன இந்த பாருங்கள், இதுவும் அப்படி தான். இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாரீக்கு மேட்சாக வாங்கினேன். பட் இப்போ வரைக்குமே இது நான் ஓப்பனே பண்ணல, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்கு பின்ன என்னோடய மேரேஜ் டைமில் வந்து நான் வியர் பண்ண என்னோடய பேங்கிள் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த பேங்கிள் தான் நான் வியர் பண்ணேன். சாரீக்கு மேட்சாக எனக்கு த்ரெட்டில் வந்து செஞ்ச மாதிரி இருக்குது. த்ரெட்டில் மோஸ்ட்லி த்ரெட்டில் தான் செஞ்சுருக்காங்க இது. பட் நல்லா இருந்துச்சுங்க, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். மேரேஜ் அன்றைக்கி வியர் பண்ண பேங்கிள் என்னால் மறக்கவே முடியாத ஒரு பேங்கிள். என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே மேரேஜ் டைமில் வியர் பண்ணதெல்லாம் ஸ்பெஷல் தானே. ஸோ அது மாதிரி எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல்னு பாருங்கள், அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு பின்ன இதுவும் மேரேஜ் டைமுக்கு வந்து நான் ஒரு சாரீ கட்டியிருப்பேன். வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாரீ கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சாரீக்கு மேட்சாக வாங்கினேன் பேங்கிள் தாங்க. இது சூப்பராக இருக்கும். கலர் எல்லாமே இந்த கேமராவில் தெரிய மாட்டீங்க, பட் கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி இந்த வளையல் பேங்கிள் சூப்பராக இருக்குங்க இந்த பேங்கிள். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் பாருங்கள். இது வந்து என்னுடைய இப்போ நான் ஒரு லெஹங்கா வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த லெஹங்காவுக்கு வந்து மேட்சாக நான் மேட்ச்சு லெஹங்கா வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேட்சாக வாங்கின பேங்கிள் தாங்க இது.
இதுவும் இது இந்த ஸ்டோன் வச்சு. அதுதான் இந்த பேங்கிள். இது பாருங்க. அதுக்கு பின்ன வந்து இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். இந்த பேங்கிள் வந்து ஏன்னா இப்போ நான் ஒரு மேரேஜ்க்கு வந்து ஒரு சாரீ கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மேரேஜ் சாரீக்கு மேட்சாக வந்து கோல்டன் கலரும் பிங்க் கலரும் வாங்கினது அந்த பேங்கிள் தாங்க இது. அதுக்கு பின்ன இந்த 2 கிளிப்பு வாங்கினேன். இந்த 2 கிளிப்பு இருக்குது என்கிட்ட. அதுக்கு பின்ன வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சாரீ ஹாஸ்பிட்டல் போகும்போது கட்டிட்டு போனேன் பார்த்தீங்களா, அந்த சாரீக்கு மேட்சாக வாங்கின பேங்கிள் தாங்க இது. நான் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணலை, யூஸ் பண்ணவும் இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு பின்ன இந்த கிளிப்பு நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணவே இல்லை. அந்த கிளிப்பு சூப்பராக இருக்குது, கலர் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியும்ல சாரியில் குத்துவாங்களே சாரீ பின், அந்த பின் தான் இது. அவ்வளோதான். அதுக்கு பின்ன இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஹங்கா வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த லெஹங்காவுக்கு மேட்சாக வாங்கினது தான் இந்த குந்தன் செட்டு. பாருங்கள், இதுக்கு வந்து இயரிங் இருக்குது. இது நல்லா இருந்துச்சு பார்க்க, ஸோ அதனால் இது வாங்கினேன். அவ்வளோதான். இதோட இயரிங் தான் வந்து இது. இந்த பாருங்கள், இதோட இயரிங் தான் இது. 2 இயரிங் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஜுவல்லரி செட் ப்ளஸ் குந்தன் செட் எல்லாமே இவ்வளோ மட்டும்தான். இதுக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். இந்த காமிச்சேன் பார்த்திங்களா மேக்கோட ஐலைனர், அது யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஒரு குங்குமம் வைப்பாங்க, குங்குமம் வைக்க பாருங்கள் தான் குங்குமம் வைப்பேன் இல்லையா, அந்த குங்குமம், அவ்வளோதான். இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா என் அம்மா வந்து ஊரில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பேங்கிள் இங்கே பாருங்கள், இந்த பேங்கிள் தான் அம்மா ஊரில் வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். பெருசாக வந்துட்டு மேக்கப்பும் கிடையாது, பெருசாக வந்து இந்த அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான வளையல் வச்சுருப்பேன், அவ்வளோதான். அது போக ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஜுவல்ஸ் செட்டுன்ட்டு இருக்குது. இவ்வளோ தாங்க ஜுவல்ஸ் இருக்குது, பெருசாக எதுவுமே கிடையாது. அதுக்கு பின்ன மாமாவுக்கு கொஞ்சம் இருக்குது, அது பேங்க்கில் இருக்குது. ஓகே, சேஃபாக இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருந்த வீடியோ இவ்வளோ தான். ப்ளீஸ் யாருமே வந்து தயவு செஞ்சு கழுவி ஊற்றிடாதீங்க, பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த கவரிங் ஜுவல்ஸ் வாங்கி போட்டு அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி தெரியப்படுத்தணும், போட்டு போகணுங்கிற எனக்கு அந்த ஆசை இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எங்கேயாச்சும் மேரேஜ் டைமில் போட்டு போவோம். அதுதான் என்னோட ஆசையும், எனக்கு அதுதான் பிடிக்கும். மற்றபடி வந்து கவரிங் நம்மகிட்ட ஜுவல்ஸ் இல்லாமல் கவரிங் ஃபுல்லாக எடுத்து போட்டு அப்படி வெளியே ஃபங்க்ஷன் போகிற எனக்கு பிடிக்காதுங்க. ஸோ அதனால் வந்து என்கிட்ட இருக்கிறத மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.